திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்றுமண் ஆமே. திருச்சிற்றம்பலம். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த என்று தொடங்கும் ஒரு பாடலை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த என்று கூறுகிறாரே, அப்படி என்றால் என்ன? சிவபெருமான் கையில் பிரம்ம கபாலத்தையும், அதாவது ஓடு, மார்பில் எலும்பு மாலையும் ஏந்தி நிற்கிறார். அவர் வலம்பன், அதாவது வெற்றியை தருபவர். மணிமுடி வானவர் ஆதி, ஒளி பொருந்திய திருமுடியை கொண்ட தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவர். ஏந்திரனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. அவர் ஏன் இந்த எலும்பையும் கபாலத்தையும் சுமக்க வேண்டும்? அவர் அவ்வாறு ஏந்தி நிற்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும், அதாவது எலும்பு, உடல்களும் கபாலம் அழிந்து சிதைந்து வெறும் மண்ணாகி போகியிருக்கும். இந்த பாடலுக்கு பின்னால் பிரம்மாவின் 5 தலை மற்றும் யுக முடிவு குறித்த 2 கதைகள் உண்டு. பிரம்ம கபாலம். பிரம்மாவிற்கு முன்பு 5 தலைகள் இருந்தன. தன்னையே படைப்பாளி என அவர் கர்வம் கொண்ட போது சிவபெருமான் அவரது 5வது தலையை கிள்ளினார். அந்த கபாலம் சிவன் கையில் ஒட்டி கொண்டு விட்டது. அதன் மூலம் படைக்கும் கடவுளுக்கே இந்த கதி என்றால் மற்றவர்கள் எம்மாத்திரம் என்ற கர்வ பங்கத்தை உலகிற்கு உணர்த்தினார். யுக முடிவு. ஒவ்வொரு பிரளய காலத்திலும் தேவர்களும் முனிவர்களும் உயிர்களும் அழியும் போது அவர்கள் அனைவரையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவர் யார்? சிவன்தான். சிவனே மடிந்த உயிர்களின் அடையாளமாக எலும்புகளையும் கபாலத்தையும் அவர் தடுத்துக் கொள்கிறார். இதன் தத்துவ விளக்கம்தான் என்ன? இந்த பாடல் ஒரு மேலோட்டமான கதையை தாண்டி நுட்பமான அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பேசுகிறது. காத்தல் தொழில், எலும்பும் கபாலமும் அழிவின் சின்னங்கள். சிவபெருமான் அவற்றை ஏந்தி இருப்பது அழிவை நான் என் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளேன் என்பதை குறிக்கிறது. அவர் அந்த அழிவை முறைப்படுத்தவில்லை என்றால் உலகம் எப்போதோ சிதைந்து அழிந்திருக்கும். நம் உடலின் உறுதியான பாகங்கள் எலும்பும் கபாலமும் தான். இவை மண்ணோடு மண்ணாகாமல் சிவனின் கையில் இருப்பது மீண்டும் ஒரு படைப்பு நிகழும் என்பதற்கான விதை போன்றது. பேரரசனாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் இறுதியில் எஞ்சுவது எலும்பும் கபாலமுமே. இந்த நிலையாமையை உணர்த்தி மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவே ஈசன் இந்த கோலத்தை ஏற்றுள்ளார். சுருக்கமாக சொன்னால், இறைவன் அந்த கபாலத்தையும் எலும்பையும் ஏந்தி இருப்பது கையேந்துவதற்காக அல்ல. நம்மை போன்ற ஆன்மாக்கள் அழிந்து போய்விடாமல் மீண்டும் பிறந்து உய்யும் பொருட்டு அந்த அழிவை அவர் தடுத்து நிறுத்தி தன் கையில் வைத்துள்ளார் என்பதே இப்பாடலின் சாராம்சம் ஆகும். ஒரு காலத்தில் படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு 5 தலைகள் இருந்தன. சிவபெருமானுக்கும் 5 தலைகள் இருந்ததால் தானும் சிவனுக்கு நிகரானவன் என்ற கர்வம் பிரம்மாவிற்கு ஏற்பட்டது. இதனால் பிரபஞ்சத்தின் சமநிலை பாதிக்கப்பட்டது. இதனை உணர்த்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். அந்த தலையே கபாலம் ஆனது. பிரம்மா தன் தவறை உணர்ந்தார். ஆனால் அந்த கபாலம் சிவனின் கையை விட்டு நீங்காமல் ஒட்டி கொண்டு விட்டது. இதுவே பின்னாளில் பிச்சாடனர் கோலத்திற்கும் காரணமாக அமைந்தது என்று கூறுவார்கள். படைக்கும் கடவுளின் தலையே என் கையில் ஓடாக இருக்கும்போது மற்ற உயிர்களின் ஆணவம் எம்மாத்திரம் என்பதை உலகிற்கு உணர்த்தவே அவர் அதை ஏந்தியுள்ளார். மகாசங்கார கதையும் இருக்கிறது. திருமந்திரத்தின் இந்த பாடலுக்கு மிக நெருக்கமான கதை இதுதான். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும், அதாவது பிரளயம் என்று கூறுகிறோமே, அந்த உலகம் அழியும் போது அனைத்து தேவர்களும் முனிவர்களும் உயிரினங்களும் மடிகிறார்கள். பிரம்மா மறைந்த பின் அவரது கபாலத்தையும், திருமால் மறைந்த பின் அவரது எலும்பையும் கங்காளம் சிவபெருமான் ஆபரணமாக தரித்து கொள்கிறார். உலகம் அழிந்தாலும் தான் ஒருவனே நிலையானவன், அதாவது சதாசிவம் என்பதை காட்டவே அவர் எலும்பையும் கபாலத்தையும் ஏந்துகிறார். இங்கே ஒரு கேள்வி எழலாம். அவர் ஏன் இதை பிடித்து கொண்டிருக்க வேண்டும்? திருமூலர் இதற்கு பதிலளிக்கும் விதமாகவே ஏந்திலனாகில் இற்று மண்ணாமே என்கிறார். அதாவது பிரளய காலத்தில் மடிந்த அந்த உயிர்களின் விதைகளை, அதாவது எலும்பு மற்றும் கபாலங்களை சிவபெருமான் தன் கையில் ஏந்தி பாதுகாக்கவில்லை என்றால் அவை முற்றிலும் அழிந்து மண்ணோடு மண்ணாகி போயிருக்கும். அவர் அவற்றை சுமப்பதால் தான் அடுத்த யுகம் தொடங்கும் போது என்னாகும்? மீண்டும் உயிர்களால் பிறக்க முடிகிறது. எனவே அவர் கபாலம் ஏந்தி இருப்பது எதற்காக? அழிப்பதற்காக அல்ல, மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காகவே. சுருக்கமாக சொன்னால் இது இறைவனின் கருணையை காட்டும் கதை. அழிந்த பொருட்களை கூட வீணாக்காமல் மீண்டும் ஒரு வாழ்வு தருவதற்காக அவர் தன் கையில் ஏந்தியிருக்கிறார் என்பதுதான் இதன் கருத்தாகும். எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி
வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.